ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000. பெரியாழ்வார் பாசுரங்கள் 234 முதல் 236 வரை. கண்ணனை கன்றின் பின் போக்கிய தாய் வருந்துதல். 234ஆம் பாசுரம். அஞ்சன வண்ணனை ஆயர்கோலக் கொழுந்தினை மஞ்சனம் ஆட்டி மனைகள் தோறும் திரியாமே, கஞ்சனை காய்ந்த கழல் அடி நோப கன்றின் பின் என் செய்ய பிள்ளையைப் போக்கினேன் எல்லே பாவமே. மை போன்ற திருநிறம் கொண்ட ஆயர்குலக் கொழுந்தாக திகழும் கண்ணனை நீராட்டி அவன் விருப்பப்படி வீடுகள் தோறும் சென்று விளையாடுவதை பார்த்திராமல் கம்சனை அழித்த வீரக்கழல் அணிந்த திருவடிகள் நோகும்படியாக கன்றுகள் மேய்க்க அனுப்பிவிட்டேனே. நான் எதற்காக இப்படி கன்று மேய்க்க அனுப்பிவிட்டேன்? இது நான் செய்த பாவமே. 235ஆம் பாசுரம். பற்று மஞ்சள் பூசி பாவை மாரோடு பாடியில் சிற்றில் சிதைத்து எங்கும் தீமை செய்து திரியாமே, கற்று தூளியுடை வேடர் காணிடை கன்றின் பின் எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. பற்றுகின்ற மஞ்சளை உடம்பில் பூசிக்கொண்டு ஆய்ச்சிறுமிகள் கட்டிய சிற்றிலை அழித்துவிட்டு தாம் விரும்பும் பெண்களுடன் சேர்ந்து எங்கும் தீம்புகள் செய்யுமாறு திரியவிடாமல் என் மகன் கண்ணனை வேடர்கள் வாழ்ந்து திரியும் கொடுங்காட்டில் கன்றுகள் நடமாடும் போது உண்டாகின்ற தூசிகள் படியும்படியாக மேய்ப்பதற்காக அவனை அனுப்பி வைத்தேனே. இது நான் செய்த பாவமே. 236ஆம் பாசுரம். நன்மணி மேகலை நங்கை மாரொடு பாடியில் பொன்மணி மேனி புழுதியாடித் திரியாமே, கல்மணி நின்று அதிர்கான் அதரிடை கன்றின் பின் என் மணிவண்ணனை போக்கினேன் எல்லே பாவமே. மணியை ஒத்த நீல நிறமுடைய என் மகன் கண்ணன் சிறந்த இரத்தினங்கள் பதித்த மேகலையை அணிந்த பெண்களுடன் தன் நீலமேனி புழுதிப்படும்படியாக விளையாடித் திருவான். அவ்வாறு விளையாட முடியாதபடி என் மகன் கண்ணபிரானை காட்டு வழியிலே மணி போன்ற எதிரொலி கேட்கும் மலை வழியிலே கன்றுகளின் பின்னே அவைகளை மேய்க்கும் பொருட்டு அனுப்பி வைத்தேனே. இது நான் செய்த மகாபாவம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.